ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டிருக்கலாமா? இந்த கொடுகையை கர்த்தர் கிருபையாய் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து தரும்படியாய், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷெரெலெரெதெரெ ரீகராலராடராலராந்தனரா. ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. எங்கள் கன்மலையே ஸ்தோத்திரம், எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம், எங்கள் தகப்பனே. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். க்ளோரியா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி, நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி, நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம், ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே. கைகளை உயர்த்தி அடைக்கலமே, அடைக்கலமே. அதிசயமே, அதிசயமே. ஆமென். ஆராதனை ஜீசஸ், ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலம். உடரப சந்தரப கலரியாத்தனரே. ஆமென். ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்லுவோம், பலியான சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம், பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ,
பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே படைத்தவரே, ஆராதனை ஓரலக்கமரியாத்தனரே, ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தர், எங்களை விரும்பி படைத்தே உமக்கே ஆராதனை ஆராதனை. க்ளோரி ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலோ சித்தமே செய்து சித்தமே சாட்சியாய் வாழ்வே. ஆமென். சித்தமே செய்து நிச்சயமே ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை 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 ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே ஓரலக்கமரியாத்தனரே, ஆராதனை. உடரம சந்தனலரியாத்தனரா, அடைக்கலமேன்னு சொல்லுவோம் கைகளை உயர்த்தி. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஒருவருக்கே. வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து ஆமெனும் வல்ல செயல்கள் உள்ளமே. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றியப்பா நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல உமக்கே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்ல. கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. மனதார சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆமென்.
ரெண்டு கைகளை விரித்து என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் சொல்லுமா விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விடுவித்தார் அல்லவா, கிருபையாய் நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா, அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் அல்லவா. ஆமென். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். கரங்களை அசைத்து ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் என் அன்பரே. ரெண்டு கைகளை உயர்த்தி எப்போதும் இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற எங்கள் ராஜாவே, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமெனும் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை. ஜோரே சரலர பகரமமரா. ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே ஆமென். Gloria la rabba shatana rabba kara. Jesus. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில கிருபையா எழுந்தருளும், நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று 20வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 20. சங்கீதம் 20 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக.
அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை கொண்டாடும்படி, ஆண்டுடைய சமூகத்திலே களி கூறும்படி தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளுவாராக, மகிமைப்படுவாராக. சேர்ந்து நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் நன்றியால் வணங்கிடுவேன். ஓ நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவேன். சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில்
வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே, செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே, எதிரே வந்தாலும் நல்லவர் நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர், நாள்தோறும் என்பால் சுமக்கின்றவர், ஆமே நாள்தோறும் என்பாரம், ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், ஆமென். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன், ஆற்றிய கிருபைக்காய் நல்லவரே, அவர் என்றென்று போதுமானவர் நல்லவர், ஆமென். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன், ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான், ஆனந்த கீதம், ஆமென். ஆயிரம் ஆயிரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், ஹல்லேலூயா, ஆமென். போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த போதுங்கிற மனசு வரணும்னா யாரை நினைச்சா வரும் தெரியுமா? இயேசுவை நினைச்சா. வேற யாராவது நினைச்சா போதும் போதும் அப்படின்னு வரும். ஆனா இயேசுவை நினைச்சா, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா. அதாவது இயேசுவோடு கனெக்ட் ஆகும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருப்பதை போன்ற உணர்வு நமக்கு இருக்கும் அவரோடு. அதனாலதான் பேதுரு சொன்னார், இங்கேயே இருப்பது ஆண்டவரே, இப்படியே இருந்துட்டு போயிருவோம் ஆண்டவரே. அதே பேதுரு தான் கேட்டார், நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னத்தை என்னத்தை என்ன இப்படி கேட்டுட்டு இருந்தவர். இப்படியே இருந்துட்டு இப்படியே போதும். அவருக்குன்னு ஒரு கூடாரம் கூட கேட்கல. மோசேக்கு எலியாவும் கேட்டார், அவங்கள அந்த கூடாரத்துல விட்டுட்டு நம்ம சேர்ந்துருப்போம் ஆண்டவரே. அவன் இப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, அப்பா உங்க
மடியில நான் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா ஆமென். என் உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசிர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. என் உசிருக்குள்ள உங்க உசிர கொடுத்து பாவி எனக்கு ஆமென். கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் இடர்ந்தும் இடரிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு ஓ கால்கள் இரண்டும் இடரிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. ஏன் கால்கள் இரண்டும் ஹalleluya. ஆண்டவருடைய அன்பை நினைக்க 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 ஆமா, இந்த ஆழத்துக்குள்ள டிராவல் பண்ணி பாருங்க, வெளியே வர தோணாது. அவ்வளவு அன்பு. இன்னும் புரியவில்லை ஏன் என்னை நேசித்தீர் என்று. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. சேர்ந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஆண்டவருடைய அன்பை சொல்லி சொல்லி தேங்க் பண்ணுவோமா? ஆமென் ஆமென். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஏன் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் கைகளை உயர்த்தி என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு நீங்கதாப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா ஏசப்பா. அவர் செய்ததை சொல்லுவோம். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. என் உசுருக்குள்ள உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு ஆமென். கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் இரண்டும் இடரிடாமல் சுமந்து வந்தது. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் இரண்டும் இடரிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. என் கால்கள் இரண்டும் இடரிடாமல் கைகளை உயர்த்திய மனச என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனச ஆமென். அப்பா உங்க தலை சாய்க்கணும். அப்பா உங்க உயிர் வாழணும். தலை சாய்க்கணும். சேர்த்து சொல்லுவோம்.
உங்க உள்ள கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனோ, உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் இரண்டிலும் பொறுத்துக்கிட்டதும் ஏனோ, தூங்காம உறங்காம காத்து கொண்டதும் ஏனோ, வழியெல்லாம் நிழல் போல தோணும். தூங்காம உறங்காம காத்து கொண்டது ஏனோ, வழியில் ஆமென். வழியெல்லாம் அப்படியே கைகளை விரித்து என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனச புரிஞ்ச என் மனசு நிறைஞ்ச செல்வமே. ஆமென். அப்பா உங்க தலை சாய்க்கணும், உயிர் வாழணும் அப்பா. ஆமென். ஆமென். பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசிர தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டு இயேசுவுக்கு முன்பு. உசிர தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டு இயேசுவுக்கு முன்பு. உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டு ஆமென். என் மனச புரிஞ்ச ஆமென். என் மனசு நிறைஞ்ச ஏசப்பா. ஆமென். என் மனசு நிறைஞ்ச ஆமென். அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். தலை சாய்க்கணும். ஓ உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, உம்மை மறுதலித்தவனா. கைகளை விரித்து உயர்த்தி உதவாத என்னில் நீங்க இல்லாம என் பொழுது. உறவே ஆமென். நீங்க இல்லாம என் பொழுது. ஓ உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? தேவன் பயன்படுத்துகிறேன். ஆமென். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஏசையா ஏசையா விழிக்காதே. நீங்க
என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க 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 ஜீசஸ் ஜீசஸ் ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா ஓ தேவகுமாரா அப்பா உங்க மடியில அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எவ்வளவு நம் மனசை புரிந்தவர், நம் மனசு நிறைச்சவர், நன்றியோடு அவர் நம்மேல் பாராட்டின மாயை இல்லாத அளவில்லாத அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதனையை நீக்கின அன்பு, வேதனையை மறக்க வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ருசிக்க வைக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை. வலது கையத்தை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் எனக்கு எல்லாம். அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எனக்கு எல்லாமானவர் நீ என்றே சர்வவும், நீயே நீக்குள்ளவன், நீ என்றே சர்வவும் எல்லாற்றிலும். நின் ஜீவன் என் பேர்க்காய் தன்னதினா, நீ என்றே சர்வவும் எல்லாற்றிலும். நீ என்றே சர்வவும், நீயே நீக்குள்ளவன், நீ என்றே நின் ஜீவனே தன்னதினால், நீ என்றே சர்வவும். ஓ எல்லாற்றிலும் கைகளை உயர்த்தி தேனிலும் மதுரம், தேனிலும் மதுரமா. ஆமென். இயேசு கிறிஸ்து மாதுரியமா ருஜிச்சு நோக்கியா கர்த்தன் கிருபைகளே. இயேசு கிறிஸ்து மாதுரியம், தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா. இயேசு கிறிஸ்துவே மாதுரியமா ருஜிச்சு நோக்கியா கர்த்தன் கிருபைகளே. இயேசு கிறிஸ்து நீ என்றே சர்வவும், நீ என்றே, நீ எனக்குள்ளவர், நீர் எனக்குள்ளவர். அம்மா நீ என் எல்லாவற்றிலும், உம் ஜீவன் எனக்காய் என் ஜீவன் தந்தவரே. நீ என்றே, நீ என்றே, நீங்க தான் எனக்கு எல்லாம். இதை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க, நீ என்றே சர்வமோ, நீர் எனக்குரியவர், நீர் எனக்குரியவர். ஓ ஜீசஸ், நீ என்றே
என் எல்லாவற்றிலும் ஜீவன் தந்தவரே. ஆமே, நீ என்னே, நீ என்னே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமா தேனிலோ glory worship him இயேசு கிறிஸ்து. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ. ആമേൻ. യേശു ക്രിസ്തു മാധുര്യ തേനിലും മധുരമാ തേനിലും മധുരമാ മാധുര്യമാ. യേശു ക്രിസ്തു മാധുര്യമാ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കൃപയെ. കരങ്ങളെ അസൈത്ത് ആരാധന ആരാധന വർഷിപ്പ് பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனா. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆராதனா. ஆராதனைக்குரியவரே, சகல மகத்துவம் நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுமா, தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர். என் நிலைமை அறிந்தவரே, என்னை அழைத்தவரே, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை விவரிக்க முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை. உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை. நன்றி ஆண்டவரே, உங்க அன்பு மட்டும் என்னவென்று. கைகளை உயர்த்தி தேடி வந்த நேசமே, தேடி வந்த நேசமே, அம்மா. தேடி வந்த நேசமே, என்னை தேடி வந்தவரே.
வந்த நேசமே, என்னை தேடி வந்தீரே, என்னை தெரிந்தெடுத்தீரே. ஆமே. நல்ல கரங்களை சற்றி ஆண்டவர் அப்படியே துதிக்கலாமா? அவர் நமக்கு பாராட்டின அன்பை நினைத்து, அன்பை எண்ணி, எவ்வளவாய் அன்பு கூர்ந்து, என் நிலை உங்களுக்கு தெரியும். மீறின பின்பும் என்னை வெறுக்காதவரே, என்னை விரும்பி அழைத்தவரே, என்னை விரும்பி அணைத்தவரே, உங்க கிருபை பெரியதப்பா, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. நீர் பாராட்டின அன்பை எண்ணி மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உண்மை உள்ளவரே, நன்மை செய்பவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க உம்மன்பை மட்டும். ரெண்டு கரங்களை அப்படியே ஆமே அணைத்தே அன்பாலே அணைத்தீர. ஓ அணைத்தீ அணைத்தவரே, அன்பே 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 ஆனந்தமே உடலராலராதனரே அனைத்தே அன்பா. Thank you Jesus. என்னை அழைத்து அழிக்கப்பட வேண்டியவனப்பா, நீர் அணைத்தீர் ஆண்டவரே, அணைத்தீர் ஆண்டவரே. அக்கினியினால அழிக்கப்பட வேண்டியவனை அன்பினால அணைத்தவரே. உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. அன்பே என்னையோ அணைச்சு ஆமே. நீர் மட்டும் பெருக, நீர் மட்டும் பெருக, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நூறு நாளும் தயை அந்நாள் என்னை வெறும் தேனையா. ஓ தயை பெருத்தவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உன் தயை பெரிதையா, பெரிதையா என் மேல் உந்தையை. இன்னும் நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறது ஆண்டவரே புத்திக்கு எட்டாததா இருக்கிறதாப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஆவே உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே
உதவுவதில்லை. ஆமே குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. ஓ மீண்டும் என்னை வணைந்தது. ஒரே சத்தமாய் ஓ நீங்க மட்டும் பெருகணும் ராஜா, நீ மட்டும் பெருகணும். ஆமே நீ மட்டும் இயேசுவே. ஆமே நீர் மட்டும் பெருகணும். Hallelujah. Say ஆராதனா ஆராதனா. Amen. Lord Jesus. Worship Him. ஆராதனா. Hallelujah. Jesus. Amen. ஆராதனா. Hallelujah. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். மனிதன் பார்க்கிறபடி நம்மை பார்க்காதவர், மனிதன் நேசிக்கிறபடி நேசிக்காதவர். உண்மையான அன்பு, ஆழமான அன்பு, அரவணைக்கிற அன்பு, அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு, அவர்தான் நமக்கு எல்லாமே. வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவர், நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவர். நீங்க தான் சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம் எல்லாமே. இயேசுவே உயிரே நீதானே என்பலரே, நீரின்றி எதுவும் செய்ய. உயிரே நீர்தானே என்பலரே, நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே. நான் என்றும் நம்பும் கன்மலையே, இயேசுவே நீரன் ஆதரவே. கன்மலையானவரே, அப்பா பார்த்து சொல்லுங்க, நீரின்றி நான் உயிர் வாழ, நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீர்தானே என்றும் எந்த கேடகமே, நீரின்றி நான் உயிர் வாழ முடியாதே. நீர்தானே என்றும் எந்த கேடகமே. உயிரே ஆமே நீரின்றி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உயிரே நீரின்றி எதுவும் செய்ய இயலாதே, இயலாதே. நான் என்று நம்பும் கன்மலையே,
சொல்லுமா, என்னை நடத்தும் விதங்கள், என்னை நடத்தும் விதங்கள் மிகவும் அதிசயமானதே. பாதையிலும் கரம் என்னை விலகாமல் காக்குதே. என்னை நடத்தும் விதங்கள் மிகவும் அதிசயமானதே. என் பாதையிலும் கரம் என்னை விலகாமல் காக்குதே. எனக்காய் நீ செய்த நன்மைகள் ஆயிரமே, என்ன நான் உமக்கு திரும்பி செலுத்திடுவேன். என்ன உமக்கு திரும்பி செலுத்துவேன். கைகளை உயர்த்தி, உயிரே உயிரே என் பலனே, சொல்லுங்க, நான் என்றும் நம்பும் கண்மலை, நான் என்றும் நம்பும் கண்மலையே, இயேசுவே நீரன் ஆதரவே, என் ஆதரவே. ஓரளவம் ரே ஜனரே சேகரே ரே. சொல்லுமா, என்னோடு நீ பேசின வார்த்தைகள், என்னோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ள வார்த்தையே. என் அழுகையை மாற்றியே என்னை களி கூற செய்ததே. ஆமென். என்னோடு பேசி ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தை கிடையாது, உயிருள்ள வார்த்தை. ஓ, என்னை களி கூற செய்ததே. நீரே என்றென்றும் எந்த நல்லுறவே, நீரின்றி வேறு இல்லை ஆதரவே. நீரே, நீரின்றி வேறு இல்லை ஆதரவே. ஒரே சத்தமாய் உயிரே உயிரே நீதானே என் பலனே. நீரின்றி ஆமென் உயிரே. ஓரலா ஜனமா சேக்கரே. சொல்லுங்க, நான் என்றும் நம்பும் கண்மலையே, நான் என்றும் நம்பும் கண்மலையே. அடைக்கலமே, ஆமென். கடைசியா சொல்லுவோமா, உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு. Love you Jesus. ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனைக்குரியவரே, ஆராதனை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஓ ஜீசஸ், thank you Father. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியது, அளவிட முடியாதது. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம்
அதனுடைய 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. For without me you can do nothing. என்னை அல்லாமல். ஒரு தேவ பிள்ளை இந்த வசனத்தை மனதில் எழுதணும், மனதில் பொறிக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால். சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க, எங்களால் ஏன் கூடாம போயிட்டு. எங்க எப்போ கேட்பாங்க? பிசாசை துரத்து ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. எங்களால ஏன் கூடாமற் போயிட்டு. இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் ஏன் எங்களால கூடாமற் போயிட்டு, அதுக்கான ஆன்சர் தான் என்னை அல்லாமல். இந்த வார்த்தையை இயேசு ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் சொல்லல, அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களில் நிலைத்திருக்கிற ஒரு சின்ன கூட்டம், 11 பேர். அவங்கள பார்த்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது. இதை புரியும்படி சொல்லணும்னா, என்னோடு உள்ள ஐக்கியத்தை மட்டும் நீ விட்டுட்டேன்னா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். ஆமென். சீஷர்கள் ஒரு பிசாசை துரத்து ட்ரை பண்ணுவாங்க, முடியல. இயேசு துரத்துனதும் என்னாச்சு, இந்த பிசாசு ஓடி போயிட்டு. அப்போ சீஷர்கள் கேட்பாங்க, எங்களால ஏன் கூடாமற் போயிட்டு. அப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி போகாது. இயேசு இப்போ உபவாசம் பண்ணாரா? சொல்லுங்க. ஜெபம் பண்ணார்னு சொல்லலாம். இயேசு இப்போ உபவாசம் பண்ணாரா? இல்ல. அப்ப அவர் சொன்னதும் போச்சு இல்ல. இயேசு எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா, எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ராங்கு. ஆனா அவர் 100% மனுஷகுமாரனா எல்லாவும் அந்த பூமியில வந்தார். அதனால அந்த ஜீசஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிதாவோடு உள்ள உறவு இருக்குல்ல, யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார். ஸோ நான் உபவாசம் போடுறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, பிசாசை துரத்துறதுக்காக அல்ல, தேவனோடு உள்ள உறவுல நிலைப்பதற்கு ஏதுவாய் மாறும்போது இந்த பிசாசை துரத்துறது எனக்கு மேட்ரே இல்லாம போயிடும். புரியும்படி சொல்றேன். ஆமான் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, ஆமான் பிரச்சனை. ஆமான் ராஜா கிட்ட தந்திரமா பேசி ராஜா கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை வாங்கி யூதருக்கு விரோதமா நாளும் குறிச்சிட்டான். யாராலையும் முத்திர மோதிரம் போட்டாச்சு, யாராலையும் மாற்ற முடியல. மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். அப்படி இருக்கிறார். எஸ்தர் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேன். நாங்கள் உடனே எஸ்தர் சொல்றாங்க, நம்ம ஒரு 3 days ஃபாஸ்டிங் போடுவோம். எதுக்காக அந்த ஃபாஸ்டிங்? அந்த ஃபாஸ்டிங் எதுக்காக தெரியுமா? ஆமான் என்கிற சக்தியை வீழ்த்துவதற்காக போட்டாங்க. எஸ்தருக்கு யாருக்கிட்ட போனோம்? ராஜா கிட்ட போனோம். இதுக்கு தான் ஃபாஸ்டிங். ராஜா கிட்ட போகிறது வரைக்கும் ஆமான் ஒரு பெரிய மேட்டர். ராஜா கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆமான் மேட்டரே இல்லை.
ஆமான் என்கிற ஒரு பெரிய பர்வதம் இருக்கு. எஸ்தர் சொல்றாங்க, நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். எதுக்கு? எனக்கு ராஜா கிட்ட போகணும், எனக்கு ராஜா கிட்ட போகணும், கிட்ட போகணும். ராஜா கிட்ட எஸ்தர் நெருங்கினதுக்கு அப்புறம் ஆமான் மேட்டர் ரெண்டாவது விருந்துல தூக்கிட்டாங்க. எப்படி? விஷம் வச்சா ராஜாவை இவனால தொல்ல போ, முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஆண்டவர்கிட்ட நமக்கு இப்போ எது நமக்கு ஒரு பெரிய மேட்டரா இருக்கு? நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்ன? நேற்று இரவு சில தம்பிங்க கூட சேர்ந்து ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் வந்து அப்படியே நினைவில் கொண்டு வந்தார். என்ன இல்லாமல் ஆமான் மேட்டர் எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனை. யூதர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு, ஆனா அப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா ஃபாஸ்டிங் போடும். எதுக்கு ஃபாஸ்டிங்? ஆண்டவர் இப்பொழுது ஆமானை நோ, எனக்கு ராஜா கிட்ட நெருங்கணும். நான் நெருங்கிட்டேன்னு வைங்களேன், மொர்தெகாய் இந்த மேட்டர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த ராத்திரி வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஆண்டவர் உண்மையிலே இந்த எஸ்தர் ராஜாவுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டு, ஆமென், ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறார். ராஜா அவங்க டர்ன் வரும்போது கூப்பிட்டு விடுவாங்க, கூப்பிட்டு விடும்போது போகணும். அப்போ உறவு இருக்கு. என்ன இல்லை அப்படின்னா ஐக்கியம் இல்லை. சொல்லலாம், நான் ராஜாவின் மணவாட்டின்னு சொல்லலாம். உறவு இருக்கு. இப்ப நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு இருக்கு. கேட்டா அப்பான்னு சொல்லுவோம், பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆனா என்ன இல்லை அப்படின்னா ஐக்கியம் இல்லை, ஃபெலோஷிப் இல்லை. அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கும், அப்பா பிள்ளைக்கு பேச்சு இருக்காது. உறவு இருக்கும், ஐக்கியம் இருக்காது. உறவு இருந்து ஐக்கியம் இல்லைன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு தேவை வரும்போது கேட்க தோணாது, கேட்க முடியாது. ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா கேட்டுருவோம். ஆபிரகாம் அதனாலதான் ஆண்டவரோட அந்த ஐக்கியம் ஸ்ட்ராங்கா என்ன தருவீர் அப்படின்ட்டான். அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆண்டவரோடு உறவு இருக்கு. அப்பா பிள்ளைங்கிற உறவு இருக்கு, சகோதரர்கள்ங்கிற உறவு இருக்கு, ஏதோ ஒரு உறவு இருக்கு. ஆனா நல்ல அந்த மனசு ரெண்டும் இணைய இல்லை, ஐக்கியம் இல்லாததுனால கேட்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டு அதுதானே சொல்லுவார். யோவான் 15வது அதிகாரம் நீங்கள் 7வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. நீ நிலைத்திருக்கும் போது உனக்கு என்ன தோணும்? கேட்க தோணும். அது உனக்கு செய்யப்படும். ஏன்னா நீ இந்த உறவை வேல்யூ பண்ற. கிரயம், ஆமா, நீ கிரயம் கொடுக்காத நீயே இந்த உறவுக்கு வேல்யூ மதிப்பு கொடுக்கும் போது கிரயம் கொடுத்த இந்த உறவை எவ்வளவு ஆனர் பண்ணுவார். தேவன் நம்மை அழைத்ததே 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நம்ம அழைக்கப்பட்டதே அவரோடு நல்ல ஐக்கியமாய், ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். என் மேல இருக்கிற அழைப்பு அது. ஆண்டவர்ல நிலைத்திருக்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விட்டால் நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. எஸ்தர் அதுதான் பார்த்தாங்க. எஸ்தர் என்ன எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த உறவுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் அப்படிங்கிறாங்க.
ஆமான் மேட்ரை நான் கேட்டு கிடைக்கலன்னா சாகுறேன் அப்படி இல்லை. ஆமான் மேட்ரே இல்லைங்க. யார் அது வந்து நிக்கிறது? அப்போ அந்த என்னால தேவனோடு நெருங்க முடியலன்னா நான் ஃபாஸ்டிங் போடணும். உறவுக்காக ஃபாஸ்டிங் போடுவோமா? நம்ம வேற ஏதோ உறவுக்காக போடுவோம். அது நடக்கும் நடக்காது. ஆமே. ஆண்டவரே மோர்தெக்காய் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கு, எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கு. எதுக்குமா ஃபாஸ்டிங் இருக்கணும்? ஆமான் வீட்டுல இருந்து எழும்பும் போது வழியில ஆக்சிடென்ட் ஆகணும். அதுக்கா நம்ம போடுற ஃபாஸ்டிங் எல்லாம் கேட்டா, நம்ம போடுற ஃபாஸ்டிங்னாலேயே பல ஆமான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமே. இங்க ஆமான் மேட்டரே கிடையாது. நான் ராஜா கிட்ட போகணும், நான் இயேசு வண்டை போகணும். ஆமே. அதாவது கூப்பிடாம ராஜா கிட்ட போனா ராஜா பொற்செங்கோல் நீட்டணும். அப்படி நீட்டலைன்னா அவ கதை முடிஞ்சு. ஆனா இந்த ராஜா யார் நிக்கிறா அப்படின்னு கேட்கிறார். எஸ்தர் அப்படின்னதும் கையில இருந்து பொற்செங்கோலை நீட்டுறான். இந்த ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தாரா எஸ்தர் வருவா வருவான்னு? இல்லை. ஆனா நம் ராஜா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எதிர்பார்க்காத ராஜாவே தன்னிடத்தில் வந்தவளுக்கு பொற்செங்கோலை, அந்த தயவின் செங்கோலை நீட்டுவான் என்றால் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர். இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் தூரத்திலே கண்டுனா எதிர்பார்த்துட்டு தானே இருந்தார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நீங்க என்னில் நிலைத்திருக்கலைன்னா என்ன ஆவீங்களா? அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், வாசிங்க, வெளியே எரியுண்ட, இந்த வேர்டை கவனிக்கணும், வெளியே எரியுண்டு கொடியை போல, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு, அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இந்த வேர்டை கவனிச்சீங்களா? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவனை எரிவேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல அவன் எரியுண்டு போவான். எரியுண்டுன்னா தூக்கி வீசப்பட்டு உலர்ந்து போவான். அவனை உலர்ந்து போக பண்ணுவேன்னு சொன்னாரா? இல்ல உலர்ந்து போவான்னு சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன நிலைத்திராவிட்டால் நீயே கெட்டு போயிருவ. நீயே கெட்டு போயிருவ. உன்னை கெடுக்க யாரும் வரணும்னு இல்ல. உனக்கு வேண்டியது எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருகிறது. உனக்கு வேண்டியது எல்லாமே என்னிடத்திலிருந்து வருகிறது. என்னில் நிலைத்திரலன்னு வச்சுக்கோ, ஏன் நீயே விழுந்துருவ, நீயே உலர்ந்து போயிருவ. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அப்ப அவர் அக்கினியில போடல. இங்க பாரு, உன்னை அக்கினியில போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் உன்னை சுத்திட்டே இருக்கிறாங்க. நீ எப்ப உலர்ந்து போறியோ அவங்க போடுற அக்கினி உன்னை பாதிக்கும். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளைய அக்கினியில போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம், நிந்தை என்கிற அக்கினி, அவமானம் என்கிற அக்கினி, பிரச்சனை என்கிற அக்கினி. இன்னைக்கு இது எல்லாம் நம்மளை பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உலர்ந்து இருக்கிறோம். இந்த பச்சையா இருக்கிறதுல தீ சீக்கிரம் பற்றாது. ஆனா உலர்ந்து காஞ்சி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? தீன்னு சொன்னாலே எரிஞ்சிரும். ஆமா. இன்னைக்கு யாரோ சின்ன காரியம் நம்மளை ஏன் பாதிக்குது தெரியுமா? நம்ம உலர்ந்து போயிருக்கிறோம், காஞ்சி போயிருக்கிறோம், ட்ரையா இருக்கிறோம். வீட்டில் ஒரு பிரச்சனை உடனே பாதிக்குது, வெளியே வந்தா பாதிக்குது. ஏன்னா அக்கினியில போடுறதுக்குன்னே இருப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே பாதிக்காத அளவுக்கு காணப்படணும்னு ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர் என்னங்க பாதிச்சு? அவருடைய பிறப்புல கொஸ்டின் பண்றாங்க. இதை விட அவமானம் வேற என்ன? ஏன்னா அவர் எப்படி பிறந்தார் என்பது ஜனங்கள் இன்னும் நம்பவில்லை. ஆனா அவர் அதை கடந்து போனார் இருக்கும். அவர் அங்கிருந்து அப்படி போனார், அவர் அப்புறம் போகையில் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. யோவான் 8 நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் அவரை, அதாவது எந்த வேர்டை யூஸ் பண்ணா அவருக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா சொல்லி சொல்லி பார்க்கறாங்க,
சொல்லி சொல்லி பாக்குறாங்க. அவர் ஜாலியா இருந்துட்டு இருக்கிறாரு. அடிக்கிறாங்க. எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்ட்டாங்க. ஆமே, இதை விட இனி என்ன? அவர் அப்படி பேச கேட்டுட்டே இருந்து அவர் அப்புறம் போகையில் அங்க அவர் முடங்கல். அது அவரை பாதிக்கல. ஏன்னா பிதாவோடு அப்படி இணைந்திருக்கிறார். அவருடைய ஜெபமே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம நீ எங்கேயும் ஊழியத்துக்கு போயிடாதேன்னு சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னா போனா உன்னை சீக்கிரம் தீல போட்டுருவாங்க, நீ தாங்கிட மாட்ட. ஒரு 2 வார்த்தை போதும், நீ எல்லாம் பைபிள் எடுக்கிறியா, முடிஞ்சு. நீ எல்லாம் எதுக்கு கிளம்பி சர்ச்சுக்கு போறேன்னு பெருசா போற ஆளா முந்திரி கொட்டை மாதிரி போய் உக்காந்து இருக்கிற, அவ்வளவுதான், முடிஞ்சு. 1 வருஷத்துக்கு சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் ஈஸியா தீல நம்மள தீ பக்கம் கொண்டு போனாலே பாதிக்குதே. உறவில் இல்லாதவர்கள் 7 மடங்கு அக்கினி சூளையில் பக்கத்துல வந்தது எரிந்து சாம்பலானார்கள். ஆனால் உறவில் இருந்தவர்கள் அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட போதும் அவர்கள் உலாவி கொண்டுதான் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன பாதிக்குது அப்படின்னாலே கேளுங்க, நம்ம நிலைக்கல. என்ன பாதிக்குது? என்ன இவங்க இப்படி பேசுனது, அவங்க இப்படி பேசுனது, இவங்க இப்படி சொன்னது. மீகாளின் மனைவி, தாவீதின் மனைவி மீகாள் தாவீதை நிந்தித்தது தாவீதை பாதிக்கல, கர்த்தரை பாதிச்சு. கர்த்தரை ஏன் பாதிச்சு? அது தாவீதை பாதிக்கல. தாவீது உறவுல இருக்கிறான். அன்னாள் அந்த உறவுக்குள்ளே வரது வரைக்கும் பெனினாள் போட்ட தீயெல்லாம் அன்னாளுக்கு சுட்டுட்டே இருந்துச்சு. எனக்கு எங்க வீட்டுல டெய்லி சூடு வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் சூடு வைக்கிறாங்க? நீ உலர்ந்து இருக்கிற, நீ ட்ரையா இருக்கிற. நீ பச்சையா இருந்தேன்னா அந்த தீ உன்னை பாதிக்காது. பச்சையா இருந்தா உன்னை தீய வைக்க மாட்டாங்க. தீ வைக்க போனா அவங்களதான் முட்டாள்னு சொல்லுவாங்க. சவுல பாத்தீங்களா? இனி தாவீதை தீ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதை அவனை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டான். முடியும் வரைக்கும் துரத்தி வந்தான். ஒரு கட்டத்தில் வந்தது, ஐயோ இவனெல்லாம். ஏன்னா தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம், அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், வசனத்தை வாஞ்சிப்பவன், உம் அன்பையே நம்பு. அவ்வளவுதான். ஆலயத்தில் நடப்பட்டவன், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன். அவன் மேல எத்தனை தீ வச்சாலும் தீக்குச்சி எல்லாம் எரிஞ்சு டயர்ட் ஆயிரும். வாயிருந்தா சொல்லும், சவுலே வேற வேலையை போய் பாரு. ஆனா சவுல் மேல பெலிஸ்தியன் ஒரு தீ வைப்பான் பாருங்க, உடனே பிடிக்கும். நிலைத்திருக்கல. என கேட்கிற நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிறர் வைக்கிற காரியம் நம்மளை பாதிக்குதா? ஏன் பாதிக்கு தெரியுமா? சிம்பிள், நம்ம கிறிஸ்துவில் நிலைக்கல. ஆமென். எலியாவின் அடையாளமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆகாப் சொல்றான், அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தாங்கிறான். எலியாவை பாதிக்கல. ஆனா எங்க என்ன நடந்துன்னு தெரியல. ஏசபேல் ஒரு வார்த்தை சொன்ன எலியாவை பாதிச்சுட்டு, கர்த்தர் அதை எப்படி சரி பண்ணார் தெரியுமா? அவனை திரும்ப கர்த்தருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து நிற்க வைத்து, அவன் எங்கெல்லாமோ போய் பார்ப்பான், கெபிக்குள்ள போய் பார்ப்பான். இங்க உனக்கு என்ன காரியம் தான் கேட்டார். என்கிட்ட நிக்காம உனக்கிட்ட எங்க போனாலும் உனக்கு ஒரு காரியம் கிடையாது. ஒருவேளை எலியா நினைச்சிருக்கலாம், நம்மளால தேசத்துல மழை வருதில்ல, இனி நாளைக்கு ஒருவேளை ஏசபேல் நம்மளை ஏதாவது சொன்னாலும் 4 பேர் வந்து பக்கத்துல நிப்பான், நல்லா நிப்பாங்க. உனக்கு இங்க என்ன காரியம் அப்படிங்கிறான். ஆண்டவர் சமூகத்துல அந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் போ அப்படிங்கிறார். ஆமென். இன்னைக்கு எல்லாமே பாதிக்குதா?
அதாவது தேவன்ல ஒருத்தர் நிலைக்கலைன்னா அவனே கெட்டு போறான். யூதாசன் பாருங்க, துணிக்கையை வாங்கின உடனே, பைபிள் அப்படிதான் இருக்கும். யோவான் 13:30, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புறப்பட்டு போக காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லலாம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 27வது வசனம், இயேசு சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவனுக்கு தெரியாத என்ன செய்ய போறோன்னு. அதாவது ஆண்டவர் சொல்ல நீ போ அப்படிங்கிறார். இப்படி போன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் தெரியுமா? 6வது அதிகாரத்தில் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், நீங்களும் போய்விட. அதனால நீங்களும் போறீங்கன்னா போங்க. உடனே பேதுரு என்ன சொல்லுவார்? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அதனால எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இயேசுவை ஆப்ஷனா வைக்காம இயேசுவை மெயினா வைக்கிறவன் தான் நிலைத்திருப்பான். ஆனா இந்த யூதாஸ் பாருங்க, நீ போ அப்படின்னதும் அவன் துணிக்கையை வாங்கின உடனே வாங்கிட்டே போறான். இயேசு என்ன சொல்வார்? என்னை புசிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். இவன் புசித்தான் கூட தெரியல. துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 30வது வசனம், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே சாப்பிட கூட விட்டானான்னு தெரியல, அவன் புறப்பட்டு போனான். நல்ல கவனமா கேளுங்க. அவன் இயேசுவோடு இருக்கிறது வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஒர்க்குக்கும் மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு தான் நான் காட்டி கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 30 வெள்ளிக்காசு. அவ்வளோ டிமாண்ட். ஆனா எப்போ அந்த ஃபெலோஷிப் கட்டாச்சுதோ, அவன் தேவாலயத்துக்கு போறான், போய் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிற வரை நீ விட்டுட்டு வந்திருக்கிற. உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்காதவங்க கூட ஐக்கியம் கொள்வதற்கு உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறார் தெரியுமா, அவரை விட்டுட்டு வந்திருக்கிற. நீ நடுக்கடல்ல தத்தளித்த போது அவர் தானே வந்து நின்றார். உனக்கு ஒண்ணுன்னா வந்து நின்னாரு யூதாசே. அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணிட்டு வேற 30 வெள்ளிக்காசுக்காக இன்னொரு ஃபெலோஷிப்புக்கு போன பாரு. அவங்க உனக்கு ஒரு பிரச்சனை என்னதான் எப்படி வராங்க தெரியுமா? எங்களுக்கு என்ன? அது அர்த்தம், யூதாசே உன் பிரச்சனை வேற யாரையும் பாதிக்காது. உன் பிரச்சனை அவரை மட்டும்தான் பாதிக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் மற்ற, அதாவது உலக சிநேகத்துக்காகவும் அழிந்து போகிற ஆதாயத்துக்காகவும் உன்னத உறவை விட்டுட்டு போறாங்க. ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு ஒன்றென்றால் அழுகிறதற்கு எத்தனை பேர் உண்டு? அழுகிறவர்கள் இருப்பார்கள், அழுது விட்டு அடுத்த வேலையை பார்ப்பார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்க. எவ்வளவு இவன் ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ குற்றம் இல்லாத, சரி போட்டு யூதாசே போட்டு வா உட்கார், நீ இப்ப நம்ம ஆள் வந்து உட்காரு. கூட்டாங்களா? இல்ல. ஏன்னா இவன் இப்ப உலர்ந்து போயிட்டான். அப்ப இவனால இவங்களுக்கு இனி எந்த யூஸும் இல்ல. உலர்ந்து போயிட்டான், முடிஞ்சது. நீ இயேசுவோடு இருக்கிறது வரைக்கும் உனக்கு மதிப்பு இருந்துச்சு யூதாசே. அதனால உன்னுடைய ஒரு சிங்கிள் ஒர்க்குக்கு 30 வெள்ளிக்காசு உன் கையில கொடுத்தோம். இப்போ நீ மதிப்பே கிடையாது. உனக்கு மதிப்பு கிடையாது மட்டும் இல்ல, நீ போட்ட வெள்ளிக்காசு அவங்க கூட எடுக்கல. உனக்கு மதிப்பு இல்ல, உன் கையில இருக்கிறதுக்கு மதிப்பு இல்ல. ரீசன் என்ன? அவன் உலர்ந்து போயிட்டான். சிம்பிளா மாட்டி நம்ம லைஃப்ல எல்லா அவ்வளவு அநேக கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள். இந்த பாதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, சேர வேண்டியவரை சேராம யாரெல்லாமோ சேர பார்த்து நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா உலர்ந்து போயிட்டோம். ஆமென். அதனாலதான் என் வார்த்தை, ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா சுத்திகரிப்பு தேவை. ஒரு சின்ன கரை வந்தாலும் எனக்கு ஆண்டவர் கடையில் ஒரு கேப் வந்துடும்.
அந்த சுத்திகரிப்புக்கு தான் இயேசு என்ன சொல்வார்? நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப யாருக்கு இதை சொல்றாருன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க பாருங்க. நெருங்க நெருங்க தான் உபதேசம். சுவிசேஷத்தினால தூரமா இருந்த நம்மளை பக்கத்துல கொண்டு வந்தார். உபதேசத்தினால பக்கத்துல இருக்கிற நம்மை அவரோடு சேர்த்து ஓட்ட வச்சுட்டார். ஆமென். சுவிசேஷத்தினால கவலைப்படாதே, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாறு, உன் பாரத்தை நீங்கி அப்படியே கொண்டு வர. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பக்கத்துல கொண்டு வந்து, ஒருவன் உன் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டு. அது யாருக்கு கண்ணா? ஆண்டவரே உன் கண்ணம் தான், நீ காட்டு. கிட்ட அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படி ஒட்ட வச்சுட்டார். அதனாலதான் பேதுருவை பார்த்து கேட்டார்கள், நீயும் அவரோடு அவரோடு இருந்தவர்களில் ஒருவர் அல்லவா? இந்த வேர்டால தான் அவன் மறுதளிச்சான். ஏன்னா அவன் இருக்கிற இடம் ராங்கான இடம். இப்போ அவரோடு இருக்கிறவர்களுக்கு எல்லார் இடத்துல போய் உட்கார முடியாது, அங்கு கரை உண்டாகும். உன் பேச்சு அதை காட்டி கொடுக்கிறது. மார்க் சுவிசேஷத்தில் இருக்கும். ஒருவனுடைய பேச்சு காட்டி கொடுக்குது, இவன் ஜீசஸோடு உள்ளவன். உன் வேஷம் அல்ல, உன் பேச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை தங்கும் கூடாரமாகிய இந்த வசனத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை தங்கும் கூடாரமாக என் வாழ்க்கை இருக்குமானால் அது என்னை கிறிஸ்துவில் நிலைத்திருக்க பண்ணும். வார்த்தை தங்கும். ஆக்சுவலா அதாவது இந்த 2 கவர் இருக்குல்ல, இதை அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா வசனம் இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையை திறந்து பார்த்தா இருக்கும்னா. அதனாலதான் தாவீது சொல்ற, வார்த்தை என்னில் இருக்க நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? வைத்து 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 வைத்தேன். சிலர்லாம் வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பெட்டியில வைப்பாங்க. 4 ட்ரெஸ் வைக்க வேண்டிய இடத்துல 40 ட்ரெஸ் உள்ள வைப்பாங்க பாருங்க. உள்ள நிக்காது, வச்சு வச்சு இப்படி சிப்பு போட்டா இந்த சைடும் ஓபன் ஆயிரும். வச்சு வைத்து வைத்து வைத்தேன். சில நேரம் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும், விட மாட்டோம். பேக் இப்படி பார்த்து அழும், விட்டுருங்க தயவு செய்து காப்பாத்து, விட மாட்டோம்ல நாங்க. அப்படியே சிப்பு கையோட வந்தாலும் ஒரு பின்னெடுத்து குத்தியாவது வைத்து வைத்தேன். சிலர்லாம் ஃபாரின் போவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் போகும்போது பெட்டி ஃபுல்லா அங்க போய் திடீர்னு சொல்லுவாங்க ஓபன் பண்ணுங்க. அவங்களுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஓபன் பண்ண அப்படி ஒரு கூடாரம் போட்டது போல உள்ள இருக்கிற எல்லாமே வெளியே வரும். See, நம்ம லைஃப்ல வேர்டை வந்து வைத்து வைத்து வைத்து. அதனாலதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். நல்ல கவனமா கேளுங்க. இளைய குமாரன் மூத்த குமாரனும். இளைய குமாரன் வரும்போது அன்பை டைரக்டா காட்டினார் ஆண்டவர் தகப்பன். ஆனா செய்ய வேண்டியதை ஊழியர்கள் மூலமாய் செய்கிறார். ஏன் தெரியுமா? இளையகுமாரன் உறவருக்கு ஃபெலோஷிப் இல்லை, அன்பை டைரக்டா காட்டினார். வேலைக்காரர்ல கூப்பிட்டு அவனை கட்டி பிடிக்க, அவனை முத்தமிடுங்க சொல்லல, அதெல்லாம் டைரக்டா. ஆனா அவனுக்கு என்ன செய்ய வேண்டியதோ அதை யார் மூலமா பேசுறாரு தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பையன் வந்து அப்பா கிட்ட, அப்பா நான் உனக்கு முன்பாக பரத்துக்கு தான் பாவம் செஞ்சேன், தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி. ஆனா மூத்த குமாரன் வரான் பாருங்க, வந்து வெளியே நிக்கிறான். வெளியே நின்னதும் அப்பா கேட்கிறார், என்ன? அவன் பையன் வெளியே நிக்கிறான். தகப்பன் இறங்கி ஓடி போறாரு, டைரக்டா பேசுறாரு. ஏன் தெரியுமா? மகனை நீ எப்போதும் என் கூட இருக்கிறாய். நிலைத்திருக்கிறவர்களுக்கு ரேமா டைரக்டா வரும், டைரக்டா வரும். நிலைத்திராதவங்களுக்கு நிலைத்திருக்கிறவர்கள் மூலமா வந்துட்டே இருக்கும். நமக்கு தேவன் அப்படி ஒரு சிலருக்கு வந்து சர்ச்சில் வந்தா மட்டும்தான் சோகம், வீட்டில் போனா சோகம். ஏன்னா நம்ம நிலைத்திருக்க மாட்டேங்கிறோம். நீங்க நிலைத்திருந்து பாருங்கள். நீங்க பைபிள் எடுக்கும்போது அவர் டைரக்டா பேசுவார்.
இளையகுமாரன் அன்பை டைரக்டா காட்டிட்டு இருக்கிறார். ஆனா அடுத்து செய்ய அவர் பேசுறதெல்லாம் ஊழியர்கள் மூலமாய் தான் பேசிட்டே இருக்கிறார். என் லைஃப்ல ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாய் பேசுறது அது தேவனுடைய சித்தம். ஆனா ஊழியர்கள் மூலமாய் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாரு என்றால், ஆமா, எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னா எனக்கு யூடியூப் ஆன் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னா எனக்கு அதை தாண்டி வெளியே யார் நிக்கிறா? மூத்த பையன் நிக்கிறான். தகப்பன் இறங்கி போய், மகனே இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னில் நிலைத்திருங்கள், என் உயிரிலும் மேலா. கண்களை மூடி செபிக்கலாம். என் உயிரிலும் நீர் இல்லாமல் நான் இல்லை. நினைவில் ஒரே ஒரு வார்த்தை. உங்க வலது கரத்தை உயர்த்தி முடிஞ்சவங்க பைபிள் எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வச்சு, உங்களுடைய வார்த்தை தங்கும் கூடாரமாக என் வாழ்க்கை இருக்கட்டும், என்னை சுத்திகரிங்க. இந்த வார்த்தை உள்ள இருக்குனாலே நான் சுத்தமாயிட்டே இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கரக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தை தங்கு கூடாரம். நானும் நிலைத்திருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லப்பா, நான் உலர்ந்து போயிருவேன். என்ன தூக்கி தீல போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லைன்னா நான் உலர்ந்து போயிருவேன். ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்க முடியாம போயிருவேன். ஒரு சின்ன பார்வை கூட தாங்க முடியாம போயிருவேன். எனக்கு எல்லாமே என்ன பாதிக்குது. ஆண்டவர் சொல்ற, ஏன் தெரியுமா? நீ உலர்ந்து போயிட்ட. ஏன் உலர்ந்து போன தெரியுமா? நீ என்னில் நிலைக்கவில்லை. நீ என்னுடையவன் தான், நீ என்னுடையவள் தான். ஆனா நீ என்னில் நிலைக்காததுனால தானாய் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? எகிப்தில இருந்தனால தானாய் வெளியே வர முடியலையே. என்னை எல்லாவா நீ நோக்கி கூப்பிட்டாய். இந்த ராத்திரி வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, அப்பா, உம்மை விட்டு பிரிக்கிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமா என் வாழ்க்கை இருக்கட்டும். இந்த கூடாரம் தான் கர்த்தருக்கு மகிமையானது. இந்த மகிமையானவைகளில் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அனாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த ஆமென். அனாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா ஷரமல கதர வளரியதரா. நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை. உம் நினைவில்லாமல் ஓ என் அரணே, என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் அரணே, ஆமென். என் துணையே, என் இயேசுவே.
அணைத்து சேர்த்தவரே, ஆதரவில்லா அபிஷேகித்தவரே, ஆமென். அநாதையான என்னை ஆதரவில்லா என்னை நீரில்லாமல் நீ என்னுயிரிலோ மேலானவரே, என்னுயிரிலோ ஆமென். நீரில்லாமல் நான் இல்லை. எங்கள் ஓட்டம் முடியும் வரை அல்லது உம்முடைய வருகை வரை உம்மிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். விட்டு விலகி கெட்டு போகாமல் காத்துக்கொள். நான் நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த சத்தம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உங்க கூட இருக்கிற ஐக்கியம் போயிட்டா ஈஸியா அக்னியில தூக்கி போட்டுருவாங்க. எரியுண்டு போயிரும், எரியுண்டு போயிரும். அவ்வளவுதான். அதோட எல்லாம் ஒரே நாள்ல வாழ்க்கையே எல்லாம் ஆயிரும். ஒரு நாள் தான் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு ஒரே நாள் தான் யூதாஸ் அவுட். யாரும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் யூதாஸ் அப்படி வச்சு கொண்டாடுனாங்க. ஆனா நீ இனி உன்கிட்ட ஒரு ஸ்டஃப்புமே இல்லை, இனி உன்னால எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அது ஒன்பாடு, எங்களுக்கு என்ன இப்படி சொல்லி போயிருவாங்க. ஆனா அவர் அப்படி போக மாட்டார். நீ குப்பையில இருந்தாலும் அவர் உன்னை கை நீட்டி அதுல இருந்து தூக்கி எடு. உலர்ந்திருந்தாலும் உனக்குள் உயிர் தருகிறவர், உனக்கு ஒண்ணுன்னா என்னன்னு கேட்கிற அவருடைய அன்பை விட்டு விலகாதே. அவருடைய அன்பை விட்டு விலகாது. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் நான் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், உமக்குள்ளே வைத்துக் கொள்ளும். மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.